எனக்கு இங்க மேடை போட்டு எல்லாரையும் பேசணும்னு கூப்பிட்டாங்க. நான் பாக்யராஜ் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி படத்தை பார்க்காம பாட்டை பார்க்காம நம்ம என்ன பேசுறது அப்படின்னு. அப்புறம் தோணுச்சு, ராஜா சாருடைய பாட்டை கேட்டுட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு 3 பாட்டு நான் 6 பாட்டை கேட்டுக்கிட்டு தான் ராஜா சாரோட இசையை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தின் எந்த மூலையில போனாலும் உறுதியா சொல்றேங்க, ஒரு நாள்ல வந்து ஒரு தடையாவது அவருடைய டாபிக் வராம இருக்காது. நான் இப்போ கேரக்டர் ரோல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல மட்டும் இல்லாம வேற வேற லாங்குவேஜ்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் போறேன். எங்க போனாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல 9 to 6 ஒரு தடவையாவது ராஜா சாருடைய பேச்சு வராம இருக்காரு. அது வந்து தெலுங்கு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஷாருக் கான் மாதிரி ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருடைய இசையை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தான் பேசணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ராஜா சாரனுடைய இசை. அது வந்து அவர் எனக்கு போட்ட பிச்சை இல்ல. என்னன்னா அதுல என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா, பாட்டுக்கு தகுந்த கதாநாயகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சாங் ஹிட் ஆகும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஹீரோ ஒரு 75 படத்துல வில்லனா நடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு சாங் ஹிட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வந்து நீங்க எல்லாம் அதாவது ஒரு ரீ ரெக்கார்டிங்ல போட்ட பாட்டு, பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்க, அது வந்து ரீ ரெக்கார்டிங்ல போட்டது. அது பாட்டு போட்டு எடுத்த சீன் கிடையாது. எடுத்த சீனுக்கு ராஜா சார் பாட்டு போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி ராஜா சார் பாட்டு போட்ட ஒரு 7 டியூனுக்கோ 8 பாட்டுக்கோ மணிவண்ணன் சார் ஒரு படம் எடுத்தார். நம்ம தம்பி அண்ணன் படம், கோவை தம்பி அண்ணன் படம், இளமை காலங்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தவர் வந்து ராஜா சார். நிச்சயமா ஆர் சுந்தரராஜன் சார் கூட்டணியில அது வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், நோ டவுட். சுந்தரராஜன் சாரை பத்தி பேசுனா அப்படி லொல்ல பத்தி அப்புறமா பேசுவேன். இன்னைக்கு காலங்காத்தாலே அதில் தான் ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? சிவகுமார் சார், ராஜா சார் சார் இன்னைக்கு வந்து காலையில திடீர்னு போன் பண்ணி அப்புறம் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. எங்க வர்றது? இன்னைக்கு அந்த மியூசிக் ரிலீஸ் இருக்குல்ல, என் படம் நிலாச்சி வரும். என்ன நான் தான் சொன்னேன் அப்படின்னாரு. என்னங்க பத்திரிக்கையும் வரல, ஒன்றும் வரல, நேத்தாவது யாராச்சும் பிஆர் ஆகியோர் சொல்லியிருக்கலாம். நான் நைட்டு லேட் ஆயிடுச்சு டப்பிங், இப்பதான் எந்திரிச்சேன். இப்பதான் உங்க போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே பல்லு விளக்கி குளிச்சுட்டு கிளம்புனா, அது நம்மளுக்கு எப்பவுமே பழக்கம் முடியாது, அப்படியே வர வேண்டியது. நம்ம எந்த காலத்துல பல்லு விளக்கிக்கிறோம், குளிச்சிருக்கிறோம், கிளம்பி வர வேண்டியதான் இருந்தாரு. இல்ல வரதை பத்தி இல்ல, ஒரு ஃபங்க்ஷன்ல யாராச்சும் ஒரு ஆள் வேணா பல்லு விளக்காம குளிக்காம இருக்கலாம், 2 பேர் இருக்க கூடாது. ஏற்கனவே நீங்க இருக்கிறீங்க, நானும் வந்தா இப்படித்தான் எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்பவுமே நடக்கும். இதுதான் பொழப்பு. நான் 1977 சினிமாவில் நடிக்க வந்து சிவகுமாரன் இருக்கிற தைரியம் தான் வந்து கம்பெனியா சான்ஸ் தேடி, நம்மளுக்கு சான்ஸும் கிடைக்கல, இருக்கலாமா கோயம்புத்தூர் போயிடலாமான்னு ஒரே குழப்பம். எங்க தாக்கு பிடிக்க முடியாதா அப்படின்ட்டு, இந்த கஷ்டத்தோட கஷ்டமா இவர் கூட பழக்கம் வச்சுக்கலாமா, இவர் கூட சிநேகிதம் வச்சா எப்படி இருக்கு, இவர் கூட பழக்கமாயிருச்சு. இவர் கூட அப்படியே டிஸ்கஷன் போறது வர்றது, மோட்டார் பைக்ல இவர் கூட சுத்துறது. ஒரு நாள் 2 பேரும் நானும் இவர் சேர்ந்து கிருஷ்ணவேணி தேட்டர்ல தில்லானா மோனாம்பல் படம் போட்டிருந்தாங்க. அது எப்பேற்பட்ட படம். போய் உட்கார்ந்த நடிகர் திலகம் அவர் நடிப்பை பத்தி சொல்ல வேண்டாம். பின்றார் அவரு, பத்மினி அம்மா ஒரு பக்கம், நாகேஷ் சார் ஒரு பக்கம், பாலையா சார் ஒரு பக்கம், எல்லாரும் அப்படி நடிப்பு அந்த படத்துல. சத்யராஜ் சொன்னாரு, ஏனுங்க அப்படின்னா படத்தை பார்த்தியா? பார்த்தனுங்க. எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்க, அது எனக்கு சூப்பரா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இங்க இருக்கலாம்னு ஆசை இருக்குதா? ராத்திரி பூரா தூங்கல, படுத்தேன். அப்புறம் வேற சில படம் பார்த்திருக்கேன் இல்லையா, அட இவங்களை விட நம்ம பெட்டரா நடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருந்துட்டேன். அந்த மாதிரி வந்து அவரை பத்தி சொல்லிட்டே போல. என்ன லொல்ல பத்தி மட்டுமே பேசக்கூடாது, சாதனைகள் எடுத்துட்டீங்கன்னா தம்பி என்ன படம் தான், ராஜா சார் மியூசிக், பயணங்கள் முடிவதில்லை. என்ன அது ஒரு 450 நாளா 500 விட்ட கணக்கே 125 நாளா 175 நாளா 400 நாள் ஓடிச்சா அப்படின்னா இல்ல 410 நாள்னா பரவாயில்ல, 575 நாள் மிஸ் ஆனது வந்து 25 வாரம். இப்ப 25 நாளுக்கே பெரும்பாடா இருக்கு. 25 நாள் ஓடுறதே கஷ்டம், 25 வாரத்தை நான் குறைச்சு சொல்லிட்டேன். அப்படி வெற்றிகளை கொடுத்து அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது ஒரு அன்அபிஷியல் அசிஸ்டன்ட் டைரக்டரா டிஸ்கஷன்ல அவர் கூட போயிருவேன். போய் பெரும்பாலும் எப்படியாச்சும் சீனை கெடுக்கலாம்னு முயற்சி பண்ணுவேன். பட் அதையும் தாண்டி எப்படியோ ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு அவர். ஏன்னா அவரு கொஞ்சம் தெளிவா இருப்பார்ல, இவன் பேச்சை கேட்டு நம்ம கெட்டுறக்கூடாது அப்படின்ட்டு.
அது மாதிரி அவர் கொடுத்த ஹிட் வந்து இப்போ உண்மையிலே சொல்றேன், அது கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. ராஜா சார்னுடைய ஹிட்டு, ஆர் சுந்தரராஜன் சார் ஹிட்டு, கோவை தம்பியனுடைய கொடுத்த வெற்றிகள் எல்லாம் அது வந்து சும்மா அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நடக்கிற காரியம் இல்லை. அதே மாதிரி கதை சொல்ற ஒரு விஷயம், எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ரீ ரெக்கார்டிங்கோட ஃபுல் கதை சொல்லுவார். ஃபுல் கதை சொல்லுவாரு. சிவகுமார் அண்ணன் கிட்ட இந்த அந்த ராத்திரிக்கு சாட்சியிலன்னு ஒரு கதை சொல்ல வந்தார். வந்து அண்ணா பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன லைன் தான் சொல்றேன், சரிப்பா சொல்லு. அப்ப நான் சிவகுமார் அண்ணன் வீட்லயே தான் கிடப்பேன். சரிப்பா சொல்லுப்பாரு. ஒரு சின்ன லைனு, அந்த போன் ரிசீவர் எடுத்து வச்சிடலாமா அப்படின்னாரு. சரிப்பா, இந்த கதவை சாத்தி இருந்தீங்கன்னா சரி, ஒரு சின்ன லைன் தான் கேட்டுக்க. சரி சொல்லுப்பா. ஆட வரத பாருங்கம்மா, ஆனா ஆசஞ்சு வரத பாருங்கம்மா, இப்படி ஆரம்பிக்குது கதை. இதுவே சிம்பிளா ஒன்லைன் சொல்றதாமா. ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரம் போச்சு. இதுக்கு பேர் சிம்பிளா? சரி, கதை கைவசம் வந்து சொல்றாரு, இல்லாம இருந்தா எப்படி சொல்றது? This thing, that thing, crane coming down, this zip, Jimmy Jeep coming, going. அதான் சார் ஸ்டோரி. கதை இல்லாட்டி அப்படித்தான் சொல்ல முடியும். ஜிம்மி ஜிப் வந்தது, ட்ராலி திறந்தாங்க, கிரேனை கீழே இருக்குன்னா ஜிம் ஜிப் ஜிம் ஸ்விட்ச் பேன் போட்டா ஸ்டோரி சார். நல்லா இருக்கா சார்? சூப்பரா இருக்கு சார். வேற என்ன செய்ய முடியும்? நீங்க அப்படி 3 மணி நேரம் கதையை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் ஒன்று சேர்ந்த இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு உள்ள வந்து அவருடைய ஏகப்பட்ட நொல்லுகள் உள்ள நிறைய இருக்கு. சொல்லிட்டே இருந்தோம்னா மற்றவங்க பேசுறதுக்கு டைம் இருக்காது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி.